இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரிப்பா, நான் வரேன். பத்திரமா போமா, மெதுவா போ. பாய். சரி. ஏய், அண்ணே அண்ணே ஆ அண்ணே 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 சீக்கிரம் வாங்க சார். என்ன தம்பி? அண்ணே, அங்க பாருங்க. அந்த பொண்ணு தானே, அதான் நான் சொன்ன தேவதை. அந்த பொண்ணு நம்ம ராஜேந்திர பொண்ணு தானே? அப்படியா? நம்ம ஏட்டு ராஜேந்திரனோட பொண்ணா? ஆமா தம்பி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம ராஜேந்திரன் பொண்ணு தான். வசதியா போச்சு, அவர்கிட்டயே போய் கேட்டுருவோம். வாங்க. அண்ணா அண்ணே இருங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினைச்ச உடனே பேச முடியாதுல்ல, எனக்காகண்ணே. சரிங்க தம்பி, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் போய் பேசுவோம். ஓகேண்ணே. சரிங்களா? சரி. ஃபேண்டாஸ்டிக் சூர்யா, சூப்பரான ப்ராஜெக்ட் டீலா இருக்குது. இது நீங்களே முடிச்சிருக்கலாமே, இதுக்காகவே என்ன வர சொல்லியிருந்தீங்க? நல்ல டீல் தான் எனக்கு தெரியும் மிஸ்டர் துரை. ஆனா நீங்க ஒரு பார்ட்னர், உங்களை கேட்காம நானா முடிவெடுக்க இல்ல, அதனால தான் உங்களை வர சொன்னேன். சூர்யா, உங்களோட இந்த நேர்மை தான் நம்ம பிசினஸை இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வச்சிருக்கு. பட் நீங்களே இதெல்லாம் முடிவு எடுத்திருக்கலாமே, என்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லையே. நீங்க முடிவு பண்ணிட்டு கையெழுத்து போட சொன்னா நான் போட போறேன், அவ்வளவுதானே சூர்யா. தட்ஸ் ஆல். பரவாயில்ல துரை, என் மேல இவ்வளவு மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, அப்போ நம்ம டீலை முடிச்சுக்கலாம்ல? இது என்ன கேள்வி சூர்யா? உடனே முடிச்சிருங்க. அக்ரிமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே கையெழுத்து போட்டுறேன். நீங்க சொன்னதுல ரொம்ப சந்தோஷம். நான் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டு அப்படியே ஆடிட்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். அப்புறமா சைன் பண்ணிடுங்க. ஓகே சூர்யா. ஓகே ஓகே, நான் வரேன். சூர்யா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொல்றீங்க துரை? எனக்கு ஒன்றும் புரியல. உங்க வைஃப் இப்படி பண்ணிருக்க கூடாது. நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன், உங்களுக்கு போய் இப்படி ஒரு மனைவியா? எந்திரா எந்திரா. என்ன சூர்யா, மரியாதைலாம் குறையுது. நான் உன் பிசினஸ் பார்ட்னர், மரியாதையா பேசுங்க. ஏய், உனக்கு எதுக்குடா மரியாதை? நீ யாரு? என்னோட 4-5 பிசினஸ்ல பார்ட்னர், அவ்வளவுதான். அதுதான் உன்னோட லிமிட். அதோட நிறுத்திக்கணும். என் பர்சனல் லைஃப்ல நீ தலையிடவே கூடாது. அது மட்டும் இல்ல, என் மனைவி துர்காவை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு? தகுதியா? ஏன் தகுதி இருக்கட்டும், உன் மனைவி தகுதி தான் அன்னைக்கு ஊரே பார்த்தது. ஏய், இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, இங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சூர்யா, நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? Get out! துர்கா, சாரி துர்கா. அவன் ஏதோ புரியாம பேசிருக்கான் துர்கா. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் துர்கா. நான் அவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டேன். இனிமே அவனுக்கு எனக்கு எந்த பிசினஸ் டீலிங் வேணாம்னு சொல்லிட்டேன். எல்லா அக்ரிமெண்ட்டையும் நாளைக்கே நான் கேன்சல் பண்றேன். ஆனா அவன் பேசின எதையும் நினைச்சு நீ வருத்தப்படாத துர்கா. அவங்க எல்லாம் பேசினது இருக்கட்டும் சூர்யா, மத்தவங்க யாரும் பேசலையா? பார்வதி அம்மா, ஹாசினி, ஏன் என் அம்மா, இவங்க எல்லாருமே எவ்வளவு கோவமா பேசிட்டு போனாங்க. ஆனா மத்தவங்களை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? துர்கா, சூர்யா, நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? முதல்ல நீங்க ஒரு பிசினஸ் மேன். அப்படி இருக்கிற நீங்க இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகி பேசக்கூடாது. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை நாமளும் அவங்க இடத்துல இருந்தா நாமளும் அப்படிதான் பேசுவோம் போல. இந்த உலகமே அப்படிதானே. என்ன துர்கா? சூர்யா, என்னால தானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம்.
துர்கா ஏன் இப்படிலாம் பேசுற ஆ? இங்க பாரு அப்படிலாம் எதுவுமே இல்ல என்ன பாரு யாருக்கு என்ன சொன்னாலும் நான் உன்னை நம்புறேன். சூர்யா, இப்ப சொன்னதை எனக்காக மறுபடியும் திருப்பி சொல்ல முடியுமா? துர்கா என்ன துர்கா இப்படி கேட்டுட்டு இருக்க? நான் உன்னை நம்புறேன், முழுசா நம்புறேன். இன்னைக்கு இல்ல, எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே இந்த உலகமே உன்னை நம்பலைன்னாலும் நான் உன்னை நம்புறேன் துர்கா. சூர்யா, நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அந்த வார்த்தையால தான் என் உயிரை தாங்கிட்டு இருக்கு. துர்கா நீங்க மட்டும் என் மேல நம்பிக்கை வைக்கலனா அந்த நிமிஷமே நான் ஏய் செத்துருப்பேன். துர்கா என்ன பேசுற நீ? ஆமா சூர்யா, ஒரு பொண்ணுக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஆனா அவ புருஷன் அவ மேல வச்ச நம்பிக்கை மட்டும் உடைஞ்சிருச்சுன்னா அவ வாழ்றதுல அர்த்தமே கிடையாது. நீங்க நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதுங்க. இந்த ஒரு மாயா இல்ல, 100 மாயா வந்தாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் நான் எதிர்த்து ஜெயிச்சிருவேங்க, துர்கா தாங்கிக்குவேன். ஆனா இருந்தாலும் என்னால நீங்க பட்ட அவமானம் இததாங்க என்னால தாங்கிக்கவே முடியல. ஐயோ, துர்கா அதான் நான் உடைஞ்சிட்டேன். என்னம்மா நீ? அதுக்கு தீர்வு தேடிதாங்க அலையறேன். ஆனா ஆனா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. துர்கா இப்போ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ஆ? எல்லாருமே கஷ்டப்படும் போது நீதான் துர்கா தைரியம் சொல்லுவ. அப்படி தைரியம் சொல்ற நீ ஏன் உடைஞ்சு போனா எப்படி? இங்க பாரு துர்கா, உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். நீ யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்லை. இங்க பாரு, உனக்கு நான் இருக்கேன். ம்? ம். எல்லாம் ஓகே ஆயிடும். ம்? ஓகேயா? சரி, நீ போயிட்டு வா, நான் வந்துடுறேன். ம்.